ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி காஃபி ஃப்ளேவர் ஜெலி. இந்த ஜெலியை ஜெலட்டின் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவரை மட்டும் யூஸ் பண்ணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காஃபி ஜெலி செய்கிறதுக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன், 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் கொஞ்சம். முதல்ல ஒரு பேனில் தண்ணியை போட்டுக்கோங்க. அடுத்ததாக சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு சுகர்லாம் கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுகர்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட நாம் எடுத்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர், தண்ணி, சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குது. அடுத்ததாக இந்த மிக்ஸ்க்கு நாம் கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனையும் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாத மாதிரி. கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு. இப்போ இதை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். இது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறமா நார்மலாக ஜெல்லி செய்கிற மாதிரி இது ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மணி நேரத்துக்கு சில் பண்ணி எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் எடுத்துருக்கேன். ஜெலியை ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணியிருக்கேன்.